கர்ணனுடைய கதை திறமை இருந்தும் மதிக்கப்படாத ஒரு மாவீரனின் கதை. உரிமை இருந்தும் உண்மை அறியா ஒரு உத்தமனின் கதை. கடைசி மூச்சு வரைக்கும் தானம் கொடுத்து இறந்த ஒரு நல்லவனின் கதை. நண்பனுக்காக தன் சகோதரர்களிடம் போரிட்டு இறந்த ஒரு மித்திரனின் கதை. என்ன நண்பா, வீடியோக்குள்ள போகலாமா? முன்னொரு காலத்தில் துர்வாசக முனிக்கு தூயவளாய் துதி பாடி வரம் ஒன்று பெற்றாள் குந்தி தேவி. கன்னியான குந்தி தேவி துர்வாசகம் முனிவர் கொடுத்த வரத்தினை விளையாட்டாக பரிசோதித்து பார்த்தார்கள். அதன் விளைவாக சூரிய தேவன் அவர் கண்முன்னால் தோன்றி தன்னுடைய அம்சமாக கவசம் குண்டலத்துடன் ஒரு ஆண் குழந்தையை குந்தி தேவியின் கைகளில் கொடுத்துவிட்டு ஆனந்தத்துடன் சென்றார். என்ன நடப்பது என்று தெரியாத குந்தி தேவி, ஒரு கல்யாணமாகாத கன்னிக்கு குழந்தை இருந்தால் அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதனால் அந்த குழந்தையை ஆற்றில் பொற்காசுகளுடன் விட்டு விடுகிறார். அதற்கு பிறகு அரண்மனை தேரோட்டி அதிரவன் அந்த குழந்தையை காப்பாற்றி அதற்கு கர்ணன் என்று பெயர் சூட்டி வளர்த்தார். இந்த தருணத்திலிருந்து தான் கர்ணனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அரசு மரியாதையும் கௌரவம் கிடைக்க வேண்டிய இடத்தில் ஒரு சூத்திர புத்திரனாக வாழ்கிறான். ஆனால் அவன் பிறவி குணமோ என்னவோ தெரியவில்லை. அவனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதற்காக குரு துரோணாச்சாரியா இடம் சென்று கலைகளை கற்றுத்தர சொல்லி கேட்டார். அதற்கு குரு துரோணாச்சாரியார், நீ யார் என்று கேட்டார். அதற்கு கர்ணன், என் பெயர் கர்ணன், உங்களிடம் சீடனாக சேர வந்தேன் என்று கூறினார். குரு துரோணா, மீண்டும் நீ யார் என்று கேட்டார் கர்ணன். மீண்டும் உங்களிடம் சீடனாக சேர. இல்லை, நீ பிறப்பால் யார் என்று கூறு என்று கேட்டார். அதற்கு கர்ணன், நான் அரண்மனை தேரோட்டியின் மகன். குரு துரோணாச்சாரியார், கேள் கர்ணா, நீ குதிரையின் கடிவாளத்தை பிடிக்கலாமே தவிர போர்க்களத்தில் இறங்கி காண்டீபத்தை பிடிக்க இயலாது. இங்கு சத்திரியர்களுக்கு மட்டுமே கலை கற்றுத் தரப்படும் என்று கூறி கர்ணனை அவமானப்படுத்துகிறார். இதில் ஆத்திரமடைந்த கர்ணன், உங்களுடைய சிறந்த சீடன் அர்ஜுனனை விட நான் மிகப்பெரிய வில்வித்தை வீரனாக உங்கள் முன் திகழ்ந்து காட்டுவேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரும் என்று கூறிவிட்டு சென்றார். அங்கிருந்து நேரடியாக பகவான் பரசுராமரிடம் சென்று பிராமணன் என்று கூறி கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு காலங்கள் உருண்டோடின. பரசுராமர் கர்ணன் ரூபத்தில் இன்னொரு பரசுராமரையே உருவாக்கினார். கர்ணனுடன் மோதுவது இறைவனின் அவதாரமான பரசுராமருடன் மோதுவது சமம் என்ற அளவு கர்ணனை திறமையானவனாக உருவாக்கினார். அதே போல் ஒரு நாள் கர்ணனின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் ஒரு வண்டு கர்ணனின் தொடையை குடைய ஆரம்பித்தது. எந்திரித்தால் குருவின் உறக்கம் கலைந்துவிடும் என்று நினைத்த கர்ணன் வலியை பொறுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தொடையிலிருந்து வந்த இரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு எழுந்தார். ஒரு அந்தணனால் இவ்வளவு வலியை பொறுத்து கொள்ள இயலாது. உண்மையை சொல், நீ யார் என்று கேட்டார். கர்ணனும் உண்மையை கூறினான். ஆத்திரமடைந்த பரசுராமர், கேள் கர்ணா, உன் உயிருக்கு ஆபத்து வரும் நிலையில் நீ கற்ற திவ்ய வித்தையை மறப்பாய் என்று சாபமளித்தார்.